தமிழ்நாட்டுல உமன் சேஃப்டி எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? I travel from work around 11 o'clock from DLF to Madipakam. So I haven't felt எதுமே நான் அதுக்கு தப்பா ஃபீல் பண்ணதில்ல. I feel safe. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்கு. இதை நான் சொல்லல, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பான ஆய்வறிக்கைகளை சொல்லக்கூடிய நேரத்துல உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்றங்கள் நடக்கிறதாக புகார் வந்திருக்கு. தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே குறைவான புகார்களை பெற்றுக்கொண்ட மாநிலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்த இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு பெண்மணி சொல்ற மாதிரி நிறைய பெண்கள் நைட் நேரத்துல வெளில போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் முடிச்சுட்டு லேட் நைட்ல வெளில வரதா இருக்கட்டும், இல்லாட்டி 2 மணிக்கு வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இவங்க யாரா இருந்தாலும் சரி 1091 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நைட்டு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் போலீஸ் பேட்ரோல் பெண்களை அவங்களுடைய வீட்டுக்கு சேஃபா கொண்டு போய் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. அதோட நிக்காம பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனடியாக போய் பக்கத்துல புகார் அளிக்கிறதுக்கு பெண் மகளிர் காவல் நிலையங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோவை பாக்குற பெண்களா இருக்கிற நீங்க தமிழ்நாட்டுல நைட் நேரத்துல சேஃபா ஃபீல் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.